இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. சமூக ஊடகங்களில் பகடிவதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு சிறந்த தீர்வை காண்பதற்கு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஓர் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் கூறினார். அதில் சட்டம், அமலாக்கம் ஆகியவை உள்ளடங்கி இருக்கும் என்று அவர் சொன்னார். ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பது குறித்து மட்டும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டாம், மாறாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். பகடிவதையால் தீராத மன உளைச்சலுக்கு ஆளான 29 வயது ஈஷா என்ற ராஜேஸ்வரி அப்பாவோ கடந்த வெள்ளிக்கிழமை காலை 11 மணியளவில் தன்னுடைய வீட்டில் தூக்கிலிட்டு உயிரிழந்தார். சுங்காய் பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் தோல்வி கண்டது ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எவ்வித பிளவையும் ஏற்படுத்தாது என்று துணை பிரதமரும் அம்னோ தேசிய தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் அமிடி கூறினார். மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராவோம். இந்த ஓர் இடைத்தேர்தலின் தோல்வி ஒரு முடிவு அல்ல என்றும் அவர் சொன்னார். கடந்த ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற சுங்காய் பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சீன வாக்காளர்களை கவர்வதில் ஜாசேகா தோல்வி கண்டுவிட்டது என்று அம்னோ மூத்த தலைவர் ஒருவர் குற்றம் சாட்டினார். இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அம்னோ தீவிரமாக செயல்பட்டது, ஆனால் ஜாசேகா அவ்வாறு செய்யவில்லை என்று முஸ்தபா யாக்கூப் குறிப்பிட்டார். காரணமே இல்லாமல் தாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என்று அதிகமான சீன வாக்காளர்கள் கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டு மக்கள் இடச்சாரி தரப்பினருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கின்றனர். தேசவாத கட்சி இந்த இடைத்தேர்தலில் பெரும் பின்னடைவை கண்டிருக்கிறது. எந்த தரப்புக்கும் போதுமான பெரும்பான்மை இல்லாததால் தொங்கு நாடாளுமன்றம் அமைக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் கேப்ரியல் அட்டால் வரும் திங்கட்கிழமை தம்முடைய பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் புதிய அரசாங்கம் பதவி ஏற்கும் வரை பராமரிப்பு அரசாங்கத்தின் பிரதமராக அவர் நீடிப்பார். தன்னுடைய வாலட் பார்க்கிங் சேவையில் வைக்கப்பட்ட ஒரு கார் அளவு போனதை சூர்யா KLCC நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. ஆனால் அதே சமயத்தில் சந்தேக பேர் வழியை போலீஸ் கைது செய்திருக்கிறது என்று கூறியது. இது ஓர் எதிர்பாராத சம்பவம். இங்கு இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது இல்லை என்று இங்கு வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் நிர்வாகம் தெரிவித்தது. நிரந்தர செயல் நடைமுறைகள் பலப்படுத்தப்படும். இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழாதிருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் நிர்வாகம் கூறியது. போலீஸ் சின்னம் பொறிக்கப்பட்ட டி சட்டையை அணிந்திருந்த ஓர் ஆடவர் தடை செய்யப்பட்ட ஓர் இடத்தில் தன்னுடைய காரை நிறுத்தி வைத்தது தொடர்பில் போலீஸ் அந்நபரை தேடி வருகிறது. எம்பயர் கட்டடத்திற்கு முன்புறம் பட்டாலிஞ்சயா டமான்சரா பிரடானா ஜாலான் PJU 8/8 தடை செய்யப்பட்ட இடத்தில் அந்நபர் காரை நிறுத்தி வைக்கும் 15 வினாடிகள் ஓடக்கூடிய காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து போலீஸ் நடவடிக்கையில் களமிறங்கி இருப்பதாக பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜபார் கூறினார். நமது செய்தியாளர் LK ராஜ்.